வணக்கம். என் பேர் உதயகுமார். தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இடம் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மியாக வாங்கிட்டு நம்ம தோட்டத்துக்குள்ளே அந்த மீதி இருக்கிற காசை செலவு பண்ணலாம். நம்ம இடமே ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோம்னா உள்ள தோட்டத்துக்குள்ளே செலவு பண்ணுறதுக்கு பணம் தட்டுப்பாடாயிரும். நமக்கு அடிப்படையாக தோட்டம் வைக்கிறப்ப வேலி போடணும், ஒரு கேட்டு போடணும். இது போக மரங்கள் வைக்கிறதுக்கு நீங்கள் தனியாக இடம் ஒதுக்கணும். எங்கே கால்நடைகள் வளர்க்க போகிறோம், லைஃப் ஸ்டாக் ஏரியா, அந்த ஏரியா அதை முடிவு பண்ணணும். அதை மேடான பகுதியில் வைக்கலாம். நம்ம தோட்டத்தில் எது மேடோ அங்கே கால்நடைகளை வச்சுக்கலாம், தண்ணி தேங்காத மாதிரி. இப்போ நம்ம சைடில், நம்ம தோட்டத்தில் மேற்கு சைடு தான் மேடு. அப்போ நம்ம ஸ்டோர் ரூம் கட்டுறதோ, வீடு கட்டுறதோ, கால்நடை வளர்ப்பு இடமோ நம்ம மேற்கு பக்கமாக வச்சிடணும். கீழ்ப்பக்கம், அதாவது கிழக்கு சைடு பள்ளம். அப்போ அங்கே தண்ணி அந்த பக்கம்தான் போய் கட்டும். அப்போ நம்ம தண்ணி தேங்கக்கூடிய இடத்துல நம்ம ஆடு மாடு கோழியை வைக்க தேவையில்லை. நமக்கு போர் போட்டால் கூட சப்சிடி கொடுப்பாங்க. போர் போட்டு சோலார் வைக்கிறதுக்கு சப்சிடி கொடுப்பாங்க. நம்ம விசாரித்து பார்க்கலாம். நம்ம கிணறு தோன்ற அளவுக்கு நம்மக்கிட்ட பொருளாதாரம் இல்லைன்னா போர் போட்டுக்கலாம். போர் போட்டுட்டு அது ஒரு தொட்டி கட்டி தொட்டியில் கொஞ்சம் பெருக்கிக்கலாம். இப்போ போர்லேருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு பவர் கூடின மோட்ரு தேவை. 5 HP மோட்ரு தேவை. ஒரு 500 அடி 600 அடி போட்டிங்கன்னா. ஆனால் தொட்டியில் தேங்கி இருக்கிற தண்ணி இழுக்கிறதுக்கு 1 HP 1.5 HP மோனோ பிளாக் மோட்ரு 2 இன்ச் தண்ணி டெலிவரி பண்ணும். அப்போ கரண்ட்டு பில்லும் நமக்கு கம்மியாகும். நமக்கு ஒரே தண்ணி, ஒரே மோட்ரு கரண்ட்டு செலவில் போர்லேருந்து எடுத்து பாய்ச்சிக்கலாம். இல்லை சோலார் சரியாக எடுக்காதுன்னா போர்லேருந்து ஒரு தொட்டி, ஒரு 10,000 லிட்டர் 20,000 லிட்டர் நம்மளுக்கு தேவைக்கு தக்கன ஒரு தொட்டி கட்டிட்டு அதிலேருந்து நம்ம பம்ப் பண்ணி பாய்ச்சிக்கலாம். அந்த தொட்டிலேருந்து தண்ணியை வெளியே இழுத்து நம்ம தோட்டம் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதுக்கு மோனோ பிளாக் மோட்டர் 1.5 HP வச்சுருக்கோம். நீங்களும் அதேமாதிரி 1 HP 1.5 HP போதுமானது. அதிலே நல்ல தண்ணி அதிக ப்ரெஷராக டெலிவரி இருக்கும். ரொம்ப ஆழத்துலேருந்து எடுக்கிறதுக்கு தான் HP கூடின மோட்டர் வேணும். அப்போ கரண்ட்டு பில்லும் நமக்கு அதிகமாக செலவாகும். அதுவும் சோலார் போட்டிங்கன்னா நீங்கள் ஆழத்துலேருந்து எடுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். மோனோ பிளாக் மோட்டர் கூட நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக கால்நடை வளர்ப்புக்கு நமக்கு தேவையான சைஸில் ஷெட்டு கட்டிக்கலாம். கால்நடைகளை கொண்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான தீவனத்தை உற்பத்தி பண்ணலாம். நிறைய மரங்கள் வச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வளர்க்கலாம். வளர்த்ததுக்கப்புறம் கூட கொண்டு வரலாம். வளர்த்ததுக்கப்புறம் கொண்டு வந்தோன்னா ஒரு சூழல் ஈஸியாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் மர நிழலும் கிடச்சிக்கும். கால்நடைகளுக்கு கொஞ்சம் கொப்புகளை வெட்டி போட்டால் ஆடு மாடு தீவனத்துக்கும் பயன்படும். முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேருந்து தீவனம் வாங்காமலே நம்ம எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணலாம். நம்ம ஒரு தோட்டம் வடிவமைப்புன்னு பார்த்தா மரங்கள் எங்கே வைக்கணும், நம்ம காய்கறி மற்ற நெல் போடுற மாதிரி எங்கே பிளான் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம அந்த தோட்டத்தில் அந்த இடம் வாங்கி மழை பெஞ்சு ஒரு மழையை நின்று பார்க்கணும். எங்கே தண்ணி அடிச்சுட்டு ஓடுது, எந்த பக்கம் மேடு, எந்த பக்கம் பள்ளம். ஒரு மழை சீசனோ ஒரு மழையோ பார்த்துட்டோன்னா நமக்கு புரியும். ஓகே, இதான் மேடு, இது பள்ளம். அப்போ இந்த இடத்துல மரங்கள் வைக்கலாம், இந்த இடத்துல நெல் போடலாம், இந்த இடத்துல காய்கறி வைக்கலாம், இந்த இடத்துல கால்நடைகள் வளர்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு இமீடியட்டாக தோட்டம் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை சேர்த்துட்டு வாங்க. பணம் இல்லாமல் நம்ம இடம் வாங்க முடியாது, ஒன்று உருவாக்க முடியாது, கால்நடைகளுக்கு உள்ள இடத்த உருவாக்க முடியாது, ஒரு ஷெட்டு போட முடியாது, ஒரு கிணறு தொட்டி போரு மோட்ரு எல்லாத்துக்குமே பணம் வேணும். ஆரம்பத்தில் நீங்கள் தேவையான பணத்தை சேர்த்துட்டு வாங்க. இல்லை வீட்டில் ஒரு ஆள் தோட்டத்தை பார்க்குறாங்க, ஒரு ஆள் வேலையை பார்க்குறாங்க, இன்னொரு 4-5 வருஷம் வேலை பார்த்து நான் இந்த லோன்லாம் முடிச்சுட்டு நம்ம தோட்டத்தில் லைஃப்பை திரும்ப கண்டினியூ பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி கூட பிளான் பண்ணலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு இமீடியட்டாக நான் தோட்டம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பணம் பேக்கப் இல்லாமல் வர வேண்டாம். அப்படி வந்தால் நமக்கு மன கஷ்டம் வரும். நமக்கு ஐயோ பணம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லைன்னு டென்ஷன் வரும். அது நம்ம தேவையில்லாமல் இழுத்துக்க வேண்டாம். நம்ம ஒரு ஆள் வேலை பார்க்குறாங்க ஃபேமிலியில், ஒரு ஆள் தோட்டத்தை பார்க்குறாங்க. கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 2 வருஷம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்க வேண்டியதான். சென்னையிலேருந்து ஒருத்தர் ஊரில் தோட்டம் போடுறாங்கன்னா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அலைஞ்சிக்கணும், இங்கே ஒரு 5 நாள் ஒருத்தர் இருக்கணும், அப்புறம் வீக்கெண்டில் இங்கே வரணும். இப்படி ஆரம்ப கட்டத்தில் இந்த மரம் வளர்க்குற வரைக்கும் நம்ம யாராவது ஒரு ஆள் இருந்து பொறுப்பை பார்த்துக்கணும். மரம் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் வளர்ந்துட்டா நமக்கு பொருளாதார தேவையும் பூர்த்தி ஆயிடுச்சு அந்த 4-5 வருஷத்தில். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தோட்டத்தில் இருந்து பண்ணிக்கலாம். கால்நடைகள் தோட்டத்தில் வேலை பார்க்குற ஆட்கள் இருந்தாலும் நீங்கள் டெய்லி வந்துட்டு போகிற மாதிரி இருந்தால் மட்டும் கால்நடைகள் வைங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஆள் இருந்தால் நம்ம நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் தோட்டத்து லைஃப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி மரங்கள்லாம் வச்சு உருவாக்கிட்டு இருக்கலாம். ஒரு ஆள் வேலை பார்க்கலாம். அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்லாம் கிடச்சிதுன்னா நீங்கள் இமீடியட்டாகவே செய்யலாம். நீங்கள் இதை ஒரு டைம் பார்த்துக்கலாம், வேலையும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். வேலையை விட்டுட்டு நம்ம இது வைக்கணும்னா நமக்கு அதுக்கு தேவையான பொருளாக தான் இருக்கணும். நமக்கு எவ்வளோ இடம் வாங்க போகிறோம், உள்ளே எவ்வளோ செலவாகும், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நமக்கு வருமானம். இப்போ ஆடு வாங்கி விட்றோம், 10 ஆடு,
இந்த ஆடு பெருகிறதுக்கு 2 வருஷம் ஆகும். ஒரு 40 ஆடு 50 ஆடு பெருகிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அப்புறம் நம்ம 10 ஆடு விற்றாலும் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கிடைக்கும். அப்போ அந்த வளர்கிற பீரியடு நம்ம டைம் கொடுக்கணும். தோட்டத்தில் இன்றைக்கி கால் வைக்கிறோம், நாளைக்கே வருமானம் வரணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் மீன் வளர்க்கலாம், சோளம் வளர்க்கலாம், எல்லாமே வளர்க்கலாம். ஆனால் அந்த வருமானம் வர்றதுக்கு ஒரு டைம் ஆகும். அது 1 or 2 years ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெளியிலேருந்து அந்த வேலையை விடாமல் அந்த பொருளாதாரம் அந்த பணத்தை எடுத்து தோட்டத்தை உருவாக்கிக்கலாம். இன்னொன்று, மண்ணில் போடுறது நமக்கு என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. நீங்கள் இன்றைக்கி 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணாலும் நாளைக்கு இதோட மதிப்பு 50 லட்சமாக தான் இருக்கும். அதனால் அதை பயந்துட்டு ஐயோ அது பண்ணால் அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு யோசிக்க தேவையில்லை. போடுற பணம் நமக்கு நிலத்தில் இருக்குது. நம்ம ஆடம்பரமாக ஏதோ ஒரு காரோ ஏதோ வாங்கினா கூட 20 லட்ச ரூபா கார் நாளைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு தான் போகும். ஆனால் இடம் 20 லட்ச ரூபாய் இடம் நாளைக்கு 40 லட்சமாக கண்டிப்பாக போகும். நிலத்தில் போடுறது தைரியமாக போடலாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் அந்த பணத்தை வந்து நீங்கள் சேமித்து வச்சுட்டு உங்களுக்கு ஒரு 1 or 2 yearsக்கு பேக்கப்புக்கு பணம்லாம் வச்சுட்டு பண்ணுங்கள். அதுக்கு மேலே எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்குது, நான் இங்கே உட்காந்துட்டே பண்ணலாம், தோட்டத்தில் உட்காந்துட்டே பண்ணலான்னா அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதிகாலையில் எந்திரிச்சு வேலை பாருங்கள். 5 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்க, ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஏதாவது கஞ்சி கூழ் பழைய சோறு ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 9 மணி வரைக்கும் நீங்கள் தோட்டத்தில் வேலை பார்த்தாலே நிறைய வேலை பார்க்கலாம். தோட்டத்தை க்ளீன் பண்ணலாம், மரம் நடலாம். டெய்லி ஒரு 3 hours அதிகாலையில். அந்த வெயில் 9 மணிக்கு நல்ல வெயில் அடிக்கும், காலை வெயில் நல்லது தான், அதில் வேலை பார்க்கலாம். சாயங்காலம் ஒரு 4 to 6 ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தாலே நிறைய வேலை நடக்கும். அதுமாதிரி வேலைக்கு வந்து அதிகப்படியாக ஆம்பளை ஆட்களில் வந்து பர்மனெண்ட்டாக வைக்க தேவையில்லை. ஏன்னா ஆம்பளை ஆள் சம்பளம் கூட. இப்போ இங்கே வந்து 650 ரூபா ஆம்பளை ஆள் சம்பளம், பொம்பளை ஆள் சம்பளம் 250 ரூபா. ஸோ நம்ம பொம்பளை ஆள் 2 பேர் வச்சுக்கிட்டால் போதும் எல்லா வேலைக்குமே. ஆடு மாடு கோழி தண்ணி பாய்க்கிறது, மூடாக்கு போடுறது, அறுவடை பண்ணுறது. இப்போ ஒரு பழம் பறிச்சிருக்கு, நம்மகிட்ட ஒரு 50 மாதுளம்பழம் மரம் இருக்குன்னா ஒரு மரத்துக்கு 2 காய் பறிக்கலாம் அதிகபட்சம். ஒரு இந்த வாரம் ஒரு 2 காய் பறிக்கிறோம், இன்னொரு 4 நாள் கழிச்சு இன்னொரு 2 காய் அதே மரத்தில் பறிக்கலாம், அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு இன்னொரு 2 காய் பறிக்கலாம். ஒரு 2 பொம்பளையாள் இருந்தாலே நம்ம வேலை டெய்லி நடக்கும். அப்போ ஒரு பொம்பளையாளுக்கு 250 ரூபா சம்பளம்னா 2 பேருக்கு 500 ரூபா, மாதம் ஒரு 15,000 ரூபா சம்பளத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஆம்பளையாள் செய்யக்கூடிய வேலை ரொம்ப கஷ்டமான வேலை இருக்குது, பொம்பளையால் அதை செய்ய விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஆம்பளையால் டெம்பரரியாக ஹையர் பண்ணிக்கோங்க. ஒரு வாரம் வேலை, எனக்கு இதெல்லாம் இந்த உயரமாக வளர்ந்த மரத்தெல்லாம் ப்ரூனிங் பண்ணி கொடுங்க, வெட்டி கொடுங்க, வெட்டி அதை துண்டு துண்டாக தரித்து மூடாக்கு போடுங்க. கிளைகளை பொம்பளையாளுக்குள்ளே ஆட்டுக்கு தூக்கி போட்டுடலாம், ஆடு மாட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி தேவைப்படுறப்ப மட்டும் ஆம்பளையால் டெம்பரரியாக ஹையர் பண்ணிக்கலாம். அது 4 பேர் வேணும்னாலும் 4 பேர் ஆம்பளையால் கூப்பிட்டு ஒரு 5 நாள் வேலை 2 நாள் வேலை அப்படி பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுக்கு எனக்கு கம்மியான டேஸ் தான் வரேன், எனக்கு கூட சம்பளம் வேணும்னா கூட நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாம். பர்மனெண்ட்டாக ஆம்பளையால் வைக்கிறது ரெக்கமெண்டபிள் கிடையாது. பொம்பளையால்னால் காலையில் ஒரு 9:30 வராங்க, சாயங்காலம் ஒரு 4:30 4:45 வரைக்கும் நின்று வேலை பார்க்குறாங்க. ஸோ உங்கள் பகுதியில் எப்படி கிடைக்கிறாங்களோ அதேமாரி பார்த்துக்கோங்க. காலையில் 6 to 10 வேலை பார்க்குறதுக்கு வராங்கன்னா கூட கூப்பிட்டுக்கோங்க. திரும்ப ஈவினிங் 3 to 6 அந்த டைமில் வேலை பார்க்குறதுக்கு வந்தால் கூட கூப்பிட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பக்கத்தில் உள்ள தோட்டங்கள்லாம் மல்லிகைப்பூ பறிக்கிறதுக்கு காலையில் 6 மணி வந்துட்டு போகிறாங்க, அதுக்கு ஒரு சம்பளம். ஈவினிங் வேலைக்கு வந்து அதுக்கு ஒரு சம்பளம், இப்படியும் வாங்குறாங்க. ஸோ உங்கள் பகுதியில் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி விசாரித்து நீங்கள் மார்க்கெட் ரேட் என்னவோ அதுக்கு கூட கொடுக்காத மாதிரி அந்த வேலையால் நீங்கள் ஹையர் பண்ணிக்கோங்க. அந்த 2 பொம்பளையாலாம் உங்களுக்கு வேலை நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கல, இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு 15,000 மாத சம்பளம் கொடுக்குறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். அதே ஆம்பளையால் போடுற 4 ஆம்பளையால் போட்டு அந்த வேலை பார்க்கணும், திடீர்னு 40,000 50,000 சம்பளம் வரும். அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ குழி எடுக்கிறதுக்கெலாம் நம்ம மரங்கள் நடுறதுக்கு ஆகர்னு அந்த டிராக்டரில் மாட்டியிருக்காங்க, அதை வச்சு குழி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணி எங்கெங்கே குழி எடுக்கணும், ஒரு 1.5 அடி 2 அடிக்கு எடுத்தாலே ரொம்ப 1.5 அடி எடுத்தாலே போதும், மரக்கன்று குழி எடுத்துக்கலாம். சுற்றி அந்த மண்ணை அப்படியே பாத்தி மாதிரி அணைச்சி விட்டுக்கலாம். அதுவும் பொம்பளை ஆட்களே பண்ணுவாங்க. நம்ம கூட்டி கழித்து பார்த்தா பொம்பளை ஆட்களில் வச்சு வேலை பார்க்குறது நமக்கு லாபம். ஆம்பளையால் 600 700 சம்பளத்துக்கு அவங்க மரக்கன்று குழி எடுக்க சொன்னால் ஒரு 15 குழி எடுப்பாங்க. ஆனால் பொம்பளை ஆட்கள் 20 குழி எடுத்துருவாங்க. 2 பொம்பளையால் போட்டோன்னா, ஒரு பொம்பளையால் 10 குழி, இன்னொரு பொம்பளையால் 10 குழி, 20 குழி எடுக்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 20 குழிக்கு நம்ம 500 ரூபாய் செலவு பண்ணால் போதும், 15 குழிக்கு 650 ரூபா செலவு பண்ணணும். ஸோ நம்ம அப்படி கூட்டி கழித்து கணக்கு பார்த்துக்கலாம், யாரை வச்சு வேலை பண்ணால் நமக்கு ஈஸி.
ஸோ நம்ம ஆட்கள் தேவையில்லை, ஆரம்ப கட்டத்தில் ஆட்கள் தேவையில்லைன்னா நம்மளே டெய்லி ஒரு 4 குழி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை ஆகர் வச்சு எடுக்கிறது ஈஸி, செலவும் ரொம்ப கம்மி, அதை வச்சு எடுத்துடலாம். ஸோ அதிகமாக நம்ம வேலையாட்கள் போடக்கூடாது. இப்போ நான் ஒரு 1/2 ஏக்கரில் கத்திரிக்காய் போட்டேன், 10 பொம்பளையால் வச்சு களை எடுத்தேன், 10 பொம்பளையால் வச்சு பறிச்சேன்னா நீங்கள் எல்லாம் செலவு பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா கத்திரிக்காய் கிலோ 5 ரூபாய்க்கு தரீங்களா 10 ரூபாய்க்கு தரீங்களாம்பாங்க. அது நமக்கு விரக்தியை தான் தரும். இப்போ நிறைய பூ விவசாயி வந்து பூ ரோட்டோரத்தில் கொட்டிட்டு போகிறாங்க. இங்கே திருநெல்வேலியில் நம்ம வீட்டுக்கு போகிறவள்ள நிறைய அந்த செவ்வந்தி பூ ஆரஞ்சு கலரில் இருக்கும், அந்த கேந்தி பூ எல்லோ கலர், இது எல்லாமே ரோட்டோரத்தில் கொட்டியிருப்பாங்க. நிறைய ஒரு 4 மூடை இதை கொட்டியிருப்பாங்க. அப்போ அவங்க அத்தனை மாதம் அதில் உழுது விதைச்சி நாற்று பாவி நாற்று நட்டு அதுக்கு உரம் போட்டு அந்த செடிக்கு தண்ணி பாய்ச்சி வளர்த்து அதில் களை பொம்பளை ஆட்கள் வேலைக்கு வச்சு களை எடுத்து அதில் 4 பேர் 5 பேர் களை எடுக்கணும். பூவை பறிக்கிற காலையில் 6 மணிக்கெலாம் வரணும். பறித்து அவங்க ஒரு 8-9 மணிக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் சுத்தமாக விலை இருக்காது. அப்படியே விரக்தியாகி வண்டியில் கொண்டு வந்து அதை குப்பையில் கொட்டிட்டு போகிறாங்க. அந்த 3 மாதம் 4 மாதம் கஷ்டப்பட்டு அவங்க எனர்ஜி, அவங்க பணம், டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி அதை குப்பையில் கொட்டுறதுக்கு அதை பண்ண தேவையில்லை. ஒரு 1/2 ஏக்கரில் நான் காய்கறி போட்டேன், அதுக்கு களை எடுத்தேன், அதை அவ்வளோ செலவு பண்ணேன், அப்படி பண்ணாதீங்க. உங்கள் வீட்டு தேவைக்கு முதல்ல போட்டு பழகுங்க. அப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னா அதில் நீங்கள் மற்ற கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுங்கள். ஒரு 1/2 ஏக்கரில் பண்ணுங்கள், 1 ஏக்கரில் பண்ணுங்கள், அவங்க தேவைக்கு தக்கன பண்ணுங்கள். இயற்கை விவசாயத்தில் நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட்டிங் பண்ணிக்க முடியும், தெரிஞ்சவங்களுக்கே கொடுத்துருவேன் அது அப்படிங்கிற கேஸில் நீங்கள் பண்ணுங்கள். அதிகமாக உற்பத்தி பண்ணுங்கள், உங்கள் தேவைக்கு தக்கன உற்பத்தி பண்ணுங்கள். உங்களோட நேரம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இதை அறுவடை பண்ணி அலைஞ்சி விற்று அதை பணமாக்குறதுல எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க. ஈஸியாக உள்ள வேலைகள் நமக்கு ஆடு, கோழி, மாடு ஈஸி. மாடு கூட நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் தான், பால் கறந்தே ஆகணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை ஒரு டூர் போகிறோன்னா மாடை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஆடு கோழிக்கு ஒரு 6 மணிக்கு திறந்து விடுற ஆடை 10 மணிக்கு திறந்து விடலாம். 6 மணிக்கு மேயருக்கு திறந்து விடுற கோழியை 10 மணிக்கு திறந்து விடலாம். ஆனால் மாடு வந்து நமக்கு பால் கறந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்கணுன்னா அவங்க டிபெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, 6:30க்கு பால் வந்துடும் நமக்கு அப்படின்னு. அப்போ அந்த கேஸில் நம்ம மாடு வச்சுருந்தோன்னா நமக்கு ப்ரெஷர் தான். இப்போ மாடு வீட்டு தேவைக்கு வச்சுக்கோங்க. சாணம் வந்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மெயினான உரம், அதுதான், அதுக்காக வச்சுக்கோங்க. நான் மாடே 10 மாடு வச்சுட்டேன், அந்த பால் கறந்து ஊற்ற போகிறேன்னா அப்போ நீங்கள் அதுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கணும், அதுக்கு வேலையாட்கள் ரெடி பண்ணணும். ஒருத்தங்க 6 மணிக்கு பால் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்கள் 6 மணிக்கு கமிட்டடாக கொடுக்கணும். ஆடு கோழி அப்படி இல்லை, உங்களுக்கு ஒரு வருஷத்துலேயும் ஆடை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம், 1.5 வருஷத்துலேயும் சேல் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவைக்கு தக்கன பண்ணிக்கலாம். யாரையும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் முன்ன பின்ன போட்டாலும் அது இருக்கும். பால் கறந்து ஊற்றுறது வந்து ஒரு ப்ரெஷர்ஃபுல்லான வேலை. இப்போ நீங்கள் மரம் வளர்க்குறீங்கன்னா அந்த இலத்தலைகளே ஆட்டுக்கு போட்டால் தீவன செலவு கம்மியாகும். அப்போ ஆடு வந்து நமக்கு நிறைய லாபம் கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு 7 மாதத்துக்கு 2 குட்டி இல்லை 3 குட்டி போடும். குட்டி போடுற டைமில் பக்கத்தில் இருந்து பார்த்து அதுக்கு பால் கொடுக்குறதுக்கு காம்பை பிடிச்சி கரெக்டாக வச்சு இந்த 3 குட்டியுமே காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். இப்போ கிராமத்தில் வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு எந்த ஃபெயிலியருமே வர்றது இல்லையா. அவங்க வீட்டில் ஒரு 4 ஆடு வச்சுருக்காங்க, 4 குட்டி போடுது, அது பெருகுது, 50 ஆடாக பெருகுது, அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு நோய் நொடி அந்த மாதிரி எதுவுமே கம்ப்ளைண்ட்டே வந்ததில்லை. பெருசாக தீவனமும் வாங்கி கொடுக்கறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஆட்டுக்கு வந்து நம்ம இருக்கிறத வச்சே மேனேஜ் பண்ணலாம். அது போக காஞ்ச கறி உப்பு கண்டம் போட்டு சேல் பண்ணலாம். ஆடு நீங்களே கடையில் போய் விற்கனாலும் விற்கலாம். ஒரு குஷன் இருக்கும், இந்த வாரம் விற்கலாம், அடுத்த வாரம் விற்றுக்கலாம். ஆனால் மற்ற காய்கறி விவசாயமோ மாட்டு பால் பண்ணையோ கட்டாயம் காலையிலையும் பண்ணியாகணும், சாயங்காலமும் பண்ணியாகணும். அது வந்து ஒரு ப்ரெஷர். அது முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். ஒருத்தரோட சூழ்நிலை அவங்களோட தேவைக்கு தக்கன பண்ணிக்கலாம். ஆடாக இருந்துச்சுன்னா இந்த சண்டே நமக்கு ஒரு மட்டன் கடையில் போய் கொடுக்குறதுக்கு முடியல, அடுத்த வாரம் கொடுத்துக்கணும், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு கறி கடையில் ஆடை விற்றுக்கலாம். கோழியும் அதே மாதிரி தான், இந்த வாரம் விற்க முடியல, அடுத்த வாரம் ஒரு வியாபாரியை வர சொல்லி விற்றுக்கலாம், இல்லை சந்தையில் கொண்டு போய் விற்றுக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு விற்றுக்கலாம். கோழி முட்டை போட்டால் எடுத்து வச்சுக்க வேண்டியதான், அதை அடக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த முட்டையும் நமக்கு உடனே இன்றைக்கி போட்டு பார்க்கலாம், நாளைக்கு கெட்டு போக போகிறதில்ல. ஆனால் மற்ற காய்கறியோ ஏதோ கட்டாயம் பறிச்சாகணும். பூ விவசாயமும் அதுக்கெல்லாம் எனக்கு உடம்புல தெம்பு இருக்குது, மனசில் தெம்பு இருக்குது, நான் வந்து டைம் இருக்குது, நான் டெய்லி பூவை பறித்து மார்க்கெட்டில் போடுவேன் அப்படிங்கிறவங்க பூ விவசாயம் பண்ணலாம். பூவில் லாபம் இருக்குது, லாபம் இல்லைங்கிறது செகண்டரி. நம்மளால் முடியுமா முடியாதா அதை பார்த்துட்டு நம்ம செய்யலாம். எல்லாமே மற்றவங்க யாரை பார்த்துமே நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. நமக்கு என்ன வேணும், நம்மளால் முடியுமா முடியாதா, நமக்கு இது தேவையா தேவையில்லையா, இந்த பாயிண்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணி செய்யுங்க. அது ஃபெயிலியரே வராது, எல்லாமே சக்ஸஸ் தான், ஈஸியாக பண்ணலாம். அது ஒரு பெரிய ப்ரெஷரை எடுத்துக்க வேண்டாம். வணக்கம், எனது பெயர் பி. ஆறுமுகம். நான்
மூலிகைகள் அழிக்கப்படலை, மறைக்கப்பட்டிருக்கு, அதை வெளியே கொண்டு வரங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மூலிகை நர்சரி, மூலிகை கார்டன். இந்த கார்டன் இப்போ என்கிட்ட வந்து சுமார் ஒரு 300 வகை மூலிகை அறிமுகப்படுத்தியிருக்கேன். 1000 வகை மூலிகை வைக்கிறது கனவு. ஒவ்வொரு ஆண்டும் 100 மூலிகை கூடுதல் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ மூலிகைகள் வந்து ஒவ்வொரு மூலிகையும் நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடியது. மருத்துவங்கிறது மிக எளிமையானது, கமர்ஷியலில் இருக்கிறதுனால அது பரிதவிக்கு. மூலிகையால் எல்லா நோயும் குணப்படுத்தலாம். உதாரணத்துக்கு இந்த மூலிகையின் பெயர் நாகமல்லி. இந்த நாகமல்லி என்னுடைய தன்மை என்னென்னா, எல்லா நோய்க்கும் கஷாயத்துக்கு யூஸ் பண்ணணும். அதே போல் ஸ்கின்னில் தோல் வியாதி ஏதாவது இருந்தால் இந்த இலை கொஞ்சம் ஆஞ்சி ஒரு துண்டு மஞ்சள் வச்சு அரைச்சி அந்த ஸ்கின்னில் போட்டால், ஏன் முகத்தில், பெண்களுக்கு முகத்தில் சில கருப்புகள்லாம் வரும், தேமல்லாது இதுன்னு ஒரு மாதிரி வரும், அவங்களுக்கெல்லாம் இதை போட்டால் முகம் பளிச்சுன்னு வரும். தோல் நோயை குணப்படுத்தக்கூடியது. குறிப்பாக எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு மேலே வந்து வங்கு மாதிரி இருக்கும் தோல் நோய். அந்த தோல் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகை இந்த நாகமல்லி இலை. விஷக்காய்ச்சல், விஷக்கடி, விஷ சம்பந்தமாக வைரஸ் காய்ச்சல் எல்லாத்துக்குமே கஷாயத்துக்கு இது முக்கியமான ஒரு மூலிகை. செடியாக வரும். இந்த மூலிகையின் பேர் விஷநாராயணி. இந்த விஷநாராயணியின் தன்மை என்னன்னு கேட்டால், அதே மாதிரி எல்லா விஷக்காய்ச்சல், விஷக்கடி எல்லாத்துக்குமே பயன்படும். அதோட ஒரு தேள் கடித்தாலோ அல்லது ஒரு தேனியை கொட்டினாலோ குளவி கொட்டினாலோ இதில் ஒரு 2 இலையை ஆஞ்சி அந்த இடத்துல வச்சு தேய்ச்சிட்டா அடுத்த நிமிஷமே வீங்காது, வலி இருக்காது. உடனே விஷத்தை முறிக்கக்கூடியது இந்த விஷநாராயணி. இதனுடைய இலை 15 இலையை அரைச்சி டெய்லி சாப்பிட்டு வந்தால் உப்புச்சத்தை கண்ட்ரோல் பண்ணும். உப்புச்சத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூலிகையில் பெரிய மூலிகை பூனை மீசை. அதை நான் சொல்லித்தரேன். அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறது இந்த விஷநாராயணி. இந்த விஷநாராயணி இருக்க இடத்துக்கு பாம்புகள் வராது. இது ஒரு அரிய வகை மூலிகை. விஷத்தன்மை, அதே போல் வைரஸ் காய்ச்சல் எல்லாத்துக்குமே இதை கஷாயத்துக்கு யூஸ் பண்ணலாம். பச்சையில் ஒரு 15 இலை அரைச்சி டெய்லி சாப்பிட்டு வர உப்பு சத்தை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மூலிகை வந்து சர்க்கரை வேம்புன்னு சொல்லுவாங்க, கல்கரைப்பான்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரிய வகை மூலிகை. இது இதை சாப்பிட்டு பார்த்தா இனிப்பு கசப்பு ரெண்டும் கலந்துருக்கும். இதுக்கு பேர் சர்க்கரை வேம்பு. அதே போல் கல்கரைப்பான்னு சொல்லுவாங்க. கல்கரைப்பான்னா கிட்னியில் உள்ள கல்லை கரைக்கக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகை. சமுளம்னா வேறு பட்டை எல்லாம் சேர்ந்ததுக்கு சமுளம்னு சொல்கிறோம். அந்த சமுளம் கொஞ்சம் எடுத்து அரைச்சி ஒரு உருண்டை, அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவு, தினசரி 7 நாள் சாப்பிட்டு வந்தால் கிட்னியில் உள்ள கல் கரையும். கல்லை கரைக்கக்கூடியது நிறைய இருக்குது. ரணகல்லி, பூனை மீசை, பெருநெறிஞ்சி, அதே போல் கல்கரைப்பான், வன்னி மரத்து இலை, நீர்முள்ளி, கல்வாழையில் உள்ள தண்ணி, இதில் ஏதாவது ஒன்றை எடுத்தாலே என்ன செய்யும்? கிட்னியில் உள்ள கல் கரையும், வலியை 1 மணி நேரத்தில் போக்கும். அதில் இந்த சர்க்கரை வேம்பு வந்து ரொம்ப அரிய வகை ஒரு மூலிகை. இது வந்து நிலவேம்பு. இது வந்து ரொம்ப கசப்பான ஒரு பொருள். எப்படி வேப்ப இலை கசக்கோ அதை விட பன்மடங்கு கசப்பாக இருக்கும் இந்த நிலவேம்பு. இந்த நிலவேம்பு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. நிலவேம்பு கஷாயம் போடுறோம்ல, அப்படி கஷாயத்துக்கு, எல்லா கஷாயத்துக்குமே இந்த நிலவேம்பை போடலாம். உடம்பை சுத்தப்படுத்தும் நிலவேம்பு. இது வந்து திருநீற்று பச்சை.
திருநீற்று பச்சைங்கிறது இந்த இதில் வர விதை தான் சப்சா விதைன்னு சொல்லுவோம். அல்சருக்கு பெரிய மருந்து, அல்சருக்கு பெரிய மருந்து இந்த சப்சா விதை. இது ஒரு வாசனை உள்ள ஒரு செடி. இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்க்கும்போது நல்ல வாசமாக இருக்கும், அந்த ஏரியாவே மணக்கும். எல்லா கஷாயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதே போல் பெண்களுக்கு தலையிலையும் பூவோடு சேர்த்து வச்சு கட்டி தலையிலையும் வைக்கலாம். சாமி படத்துக்கும் இதை போடலாம். இது ஒரு அரிய வகை மூலிகை திருநீற்று பச்சை. இது முள்சங்கன். முள்சங்கன்கிறது இந்த மூலிகை ஒரு அரிய வகை மூலிகை. காடுகளில் நான் சொல்கிற மூலிகை எல்லாமே காடுகளில் கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியல. கதையில் தெரியாத தன்மை தான் தன்மை. மற்றபடி யாரிடம் இருக்கோ இல்லையோ காடுகளில் கண்டிப்பாக மூலிகை அத்தனை மூலிகையும் இருக்குது. தாராளமாக காடுகளில் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். ஒரு மூலிகை பற்றி தெரிஞ்சிருந்தால் இதுதான் இன்னும் மூலிகைன்னு உங்களுக்கு தெரியும். தெரியாததுனால தெரியலை. நல்ல காய்கனி தரக்கூடிய மரம் செடி கொடிகள் நறுமண பூக்கள் தராது. நறுமண பூக்கள் தரக்கூடிய மரம் செடி கொடிகள் நல்ல காய்கனி தராது. ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட அனைத்தும் மூலிகை. அதில் இது முள்சங்கன். இந்த முள்சங்கனுடைய வேலை என்னன்னு கேட்டால், எல்லா கஷாயத்துக்கும் இதை யூஸ் பண்ணணும். கண்டங்கத்திரி மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். ஆவி பிடிக்க யூஸ் பண்ணணும். இதனுடைய இலையை ஆஞ்சி ஒரு 4 இலையை ஆஞ்சி சின்ன வேப்பம் கொழுந்து வச்சு அரைச்சி நாம் சாப்பிட்டு வர அல்சரை குணமாக்கும், வயிற்று புண்ணை குணமாக்கும். இதையும் தூதுவாளையும் வச்சு அரைச்சி சாப்பிட்டா நெஞ்சில் உள்ள சளி பூரா வெளியே வரும். இப்படி நீங்கள் எதோட இதை சேர்க்கிறீங்களோ அதன் தன்மைக்கு ஏற்ப இது மாறுபடும். இது ஒரு அரிய வகை மூலிகை முள்சங்கன். எல்லா நோய்க்கும் இது பயன்படும். இது பெரியானங்காய். இந்த செடி பெரியானங்காய். அதாவது பெரியானங்காய், சிறியானங்காய், விசநாராயணி, இது எல்லாமே கசப்புத்தன்மை இருக்காது. ஆனால் உடம்பில் விஷத்தன்மை இருந்தால் கசக்கும். இதிலிருந்தே நம்ம உடம்பில் விஷம் இருக்குது இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த பெரியானங்காய் எல்லா விஷக்கடிக்கும் பயன்படுத்தலாம். இது விசநாராயணி எப்படியோ அதே போல் இதையும் இலையை ஆஞ்சி அந்த இடத்துல வச்சு தேய்ச்சி வர ஒரு தேனியை கொட்டிச்சுன்னா அந்த இடத்துல 2 இலையை ஆஞ்சி கசக்கிட்டால் தேனியை கொட்டினதுக்குள்ளே தடமே தெரியாது. வீக்கம் வீங்காது, வலி இருக்காது, எதுவும் பண்ணாது. இந்த இலையை ஒரு விஷக்கடி கடித்தா ஒரு 10 இலையை ஆஞ்சி சவைச்சி சாப்பிட்றணும். விஷத்தை முறிக்கும். இது பெரியானங்காய். இந்த செடி சிறியானங்காய். சிலர் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நிலவேம்பை சிறியானங்கன்னு சொல்கிறாங்க. நிலவேம்பு வேறு, சிறியானங்காய் வேறு. நிலவேம்பு கசக்கும், சிறியானங்காய் கசக்காது. நிலவேம்புக்கு பாம்பு வரும், சிறியானங்காய்க்கு வராது. இது ஒரிஜினல் சிறியானங்காய். இந்த சிறியானங்காயை எல்லா விஷத்தன்மை போக்குவரத்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். கஷாயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு விஷக்கடி கடிச்சிச்சின்னா அந்த இடத்துல 4 இலையை ஆஞ்சி அந்த இடத்துல அரைச்சி வைக்கலாம். பச்சை இலையை ஒரு 10 இலையை ஆஞ்சி சாப்பிட்டாச்சுன்னா அந்த விஷத்தை முறிக்கும், உப்பு சத்தை கண்ட்ரோல் பண்ணும். இது அரிய வகை ஒரு மூலிகை. நான் சொல்கிற மூலிகைகள் எல்லாமே நான் வேகமாக சொல்லி வரேன். ஆனால் மெதுவாக சொல்லி வந்தால் அது என்னென்ன நோய்க்கு பயன்படுங்கிறத ஒரு மூலிகையை 5 நிமிஷம் சொல்லணும். அவ்வளோ குணாதிசயம் உள்ள மூலிகைகள் இந்த மூலிகைகள். இதெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய மூலிகை. வீட்டில் வளர்க்கக்கூடாதது கள்ளி, கத்தாழை, விஷமுள் செடி, விஷப்பந்துகள் வரக்கூடிய செடி, விஷச்செடி. இந்த மாதிரி ஒரு 5 வகை செடி வீட்டில் வளர்க்கக்கூடாது. கள்ளி ஏன் வளர்க்கக்கூடாதுன்னா கல்லில் உள்ள முள் குத்திச்சுன்னா வெளியே தெரியாது. 1 வருஷம் கழித்து அது கரண் வைக்கும். சின்ன குழந்தைகளுக்கு அந்த மாதிரி வரும். அதே போல் கள்ளிப்பால், இந்த கொடிக்கல்லியெல்லாம் குழந்தைகளை கொல்லக்கூடியது. அதை நம்ம வீட்டில் வளர்க்கும்போது குழந்தைகள் ஏதாவது தெரியாமல் வாயில் வச்சுட்டுன்னு சொன்னால் அது விஷத்தன்மை. உயிரை கொல்லுதோ இல்லையோ தீராத வயிற்று வலியை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பொருள்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது.
இந்த மாதிரி மூலிகைகளை வீட்டில் வளர்க்கணும். நான் இன்றைக்கி ஒரு 300 வகை மூலிகை வச்சுருக்கேன். வீட்டில் வளர்க்கக்கூடாத மூலிகை எதுவாக இருந்தாலும் நான் இந்த மூலிகை வளர்க்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிடுவேன். பேர் வந்து ரணக்கல்லி. இதுக்கு கட்டி போட்டால் குட்டி போடும்னு ஒரு பேர் உண்டு. இதுக்கு பேர் நிறைய பேர் இருக்குது. கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுவாங்க. இந்த இலையில இருந்தே நிறைய தழுத்து வரும். அதனால தான் அதுக்கு கட்டி போட்டால் குட்டி போடும்னு பழமொழி. கிட்னியில் உள்ள ஸ்டோன், கிட்னியில் கல் எதுக்காக வருதுன்னா, ஒரு இஞ்சி சாறை எடுத்து துவைச்சி இஞ்சி சாறு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டா கீழே ஒரு படியும். அந்த மாதிரி நாம் சில உணவுகள் சாப்பிடும்போது அதனுடைய படிவம் திக்காகினதை அதை கல்லுன்னு சொல்கிறாங்க. அந்த கல்லை கரைக்கக்கூடிய, கிட்னியில் உள்ள கல்லை கரைத்து கிட்னியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகை ரணக்கல்லி. இதில் தினசரி சிறு இலையாக இருந்தால் 2 இலை, பெரிய இலையாக இருந்தால் 1 இலை சாப்பிட்டு வந்தால் கிட்னியில் உள்ள கல் கரையும். அதுலேயும் குறிப்பாக இந்த ரணக்கல்லி கல்லையும் கரைக்கும். பெண்களுக்குள்ள வெள்ளைப்படுதல், நீர்க்கடுப்பு, மூலம், இதுகளையும் சேர்த்து கேட்கும். இன்னொரு ரணக்கல்லி இருக்குது, அது வந்து தெளிவாக கல்லை மட்டும் கரைக்கும். இது ஒரு அரிய வகை மூலிகை. இந்த மூலிகை வந்து தழுதாழை. இது காடுகளில் வனமாக இருக்கும். இந்த தழுதாழை மூலிகை வந்து எப்படின்னு கேட்டால், கை கால் ஸ்ட்ரோக், வாதம், வீக்கம், சுளுக்கு, இதுகளுக்கு இந்த இலையை போட்டு தைலம் இறக்குனா, இந்த இலை, ராலி இலை, நிறைய மூலிகைகள் எல்லாம் சேர்த்து தைலம் இறக்குனா 15 நாளையில் எப்படிப்பட்டவருக்கும் கால் எவ்வளோ பெரிய வீக்கமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த கால் வந்து சுத்தமாக குணமாகி தாராளமாக நடக்கலாம். 15 நாளில் நடக்கலாம். இந்த தழுதாழை இலை, ராலி இலை, இந்த மாதிரி இலைகளை வச்சு நீங்கள் ஒத்தடம் கொடுக்க சொல்ல, அந்த தைலம் போட்டு ஒத்தடம் கொடுக்க சொல்ல 3 நாளையில் சுத்தமாக வலி நின்றும். 15 நாளையில் எப்படிப்பட்ட வீக்கமாக இருந்தாலும் வச்சிடும். அவ்வளோ ஒரு பெரிய அரிய வகை மூலிகை இந்த தழுதாழை. என்கிட்ட இருக்க மூலிகை எல்லா மூலிகையுமே, அதாவது மூலிகையில் எது சிறப்புன்னு சொன்னால் அதை சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் இருக்கும். அந்த நோய்க்கு ஒரு மூலிகை இருக்கும், அது சிறப்பு. மொத்தத்தில் மூலிகைனாலே எல்லா நோயும் அதனுடைய தன்மைக்கு ஏற்ப குணப்படுத்தும். அதனால் எல்லா மூலிகையுமே சிறப்பான மூலிகை. இதெல்லாம் வீடுகளில் வளர்க்கக்கூடிய மூலிகை. இந்த மூலிகையின் பெயர் பூனை மீசை. இதனுடைய பூ வந்து பூனைக்கு மீசை இருக்கிறது மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் பூனை மீசை. இது தாய்லாந்தில் வந்து சும்மா சாதாரண ஹோட்டல், டீ கடைகளிலே பூனை மீசை தேநீர்னே கொடுக்காங்க. இது வந்து ஒரு அரிய வகை மூலிகை. இந்த மூலிகை நீங்கள் கஷாயமாக, இதை கொஞ்சம் சமணம்னா அனைத்தும் எடுத்து போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா வேக வச்சு சாறு குடித்தா கிட்னியை சுத்தப்படுத்தும், கல்லை கரைக்கும், நீர்க்கடுப்பு, அதே போல் கிட்னி ஃபெயிலியர் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகை இந்த பூனை மீசை. எப்படிப்பட்ட நீர்க்கடுப்பாக இருந்தாலும் இது போயிடும். இதை நீங்கள் கஷாயமாக போட்டு குடிக்கும்போது, கஷாயம்னா வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இந்த பூனை மீசை இலை, ஜீரகம் 2ஐயும் போட்டு ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி வேக வச்சு அதனுடைய சாரை நீங்கள் டெய்லி தினசரி எடுத்து வந்தால் 3லேருந்து 7 நாளைக்குள்ளே உங்கள் கிட்னி சுத்தமாக குணமாகி நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். இது ஒரு அரிய வகை மூலிகை பூனை மீசை. அதே இது வந்து நீர்முள்ளி. இந்த நீர்முள்ளியும் பூனை மீசை மாதிரியே தான். இதனுடைய சம்பளத்தை எடுத்து கொஞ்சம் ஜீரகம் போட்டு அவிச்சு சாறு குடித்தா கிட்னியை சுத்தப்படுத்தும், கிட்னியில் உள்ள கல்லை கரைக்கும், நீர் கடுப்பை கேட்கும், நீர் ஒழுங்காக போக வைக்கும். கிட்னி சம்மந்தப்பட்டதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி பூனை மீசை, நீர்முள்ளி, கல்கரைப்பான், சிறுகன் பீனை, பெருநெருஞ்சி, இதில் ஏதாவது ஒன்று எடுத்தாலே போதுமானவை.
உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு ஃபோனில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இந்த மூலிகை வந்து ஐயம்பனை. இந்த மூலிகை ஐயம்பனை. ஐயம்பனன் பேர் தான் ஐயம்பனையை தவிர இதனுடைய 3 இலை ஆஞ்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரத்தில் பசி எடுக்கும். உங்களுக்கு அவ்வளோ ஜீரண சக்தியை கொடுக்கறது இந்த அரிய வகை ஒரு கீரை. மூளை ஐயம்பனைங்கிற ஒரு கீரை வகையை சார்ந்தது. இதை நீங்கள் பச்சையிலையும் சாப்பிட்லாம், சமைச்சும் சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை மாதிரி வதக்கியும் சாப்பிட்லாம், பச்சையிலையும் சாப்பிட்லாம். பச்சையில் சாப்பிட்டாலே உங்கள் ரத்தத்தை சுத்திகரிக்கும், அதே போல் நல்ல பசி எடுக்கும், நல்ல ஜீரணம் ஆகும். 1 மணி நேரத்தில் ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கீரை இந்த ஐயம்பனை. இது வந்து பழுதாரவள்ளி. பழுதாரவள்ளிங்கிறது மலையாளத்தில் உள்ள பேர். அதாவது மலையாளத்தில் உள்ள பேர் பழுதாரவள்ளி. அதாவது உடம்பில் உள்ள தோல் வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய அரிய வகை ஒரு மூலிகை. இந்த தோல் வியாதியை குணப்படுத்தக்கூடிய இந்த பழுதாரவள்ளி கூட கொஞ்சம் மஞ்சள் வச்சு அரைச்சி உங்கள் தோல் சம்பந்தப்பட்ட என்ன நோயாக இருந்தாலும் போடலாம், குணமாகும். இதுக்கு பேர் பழுதாரவள்ளி. நான் இன்றைக்கு வந்து சுமார் ஒரு 300 வகை மூலிகை அறிமுகப்படுத்தியிருக்கேன். எந்த மூலிகையாக இருந்தாலும் விலை வந்து 30 ரூபா மட்டுமே. 27 நட்சத்திரத்துக்குள்ள மரங்களும் எங்கள்கிட்ட உண்டு. 12 ராசிக்குள்ள மரங்கள் இருக்குது. எல்லாமே விலை குறைந்த விலையில் கொடுப்போம். மூலிகைகள் விதையிலிருந்து வர கன்று எதுவாக இருந்தாலும் 30 ரூபா. திருமணங்களுக்கு கொடுக்கறது வந்து 14 ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். என்ன, இது வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி வச்சு நடத்துகிறோம். மருத்துவம் சார்ந்து அல்லது மூலிகை சார்ந்து என்னிடம் வந்து நீங்கள் எப்பவும் கேட்கலாம். எனது நம்பர் வந்து 94 98 19 16 93. இது மூலிகை நர்சரின்னு சொல்லி நாங்கள் 1000 வகை மூலிகை வைக்கிறது கனவு. மூலிகையை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். மூலிகையை பற்றி நீங்கள் எந்த மூலிகை, நீங்கள் காட்டில் உள்ள மூலிகையை நீங்கள் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புனா அது என்ன மூலிகை, எதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லித்தரலாம். நீங்கள் யார்கிட்ட மூலிகை வாங்கி உங்களுக்கு தெரியலைனாலும் நாங்கள் சொல்லித்தருவோம். என்கிட்ட வாங்கலைன்னு சொல்லி நாங்கள் தட்டி கழிக்க மாட்டோம். நீங்கள் காட்டில் உள்ள செடியை பிடுங்கி இது என்ன செடின்னு கேட்டால் அது என்ன மூலிகைன்னு சொல்லித்தருவோம், எதுக்கு பயன்படுங்கிறதும் சொல்லித்தருவோம். இந்த சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் களக்காட்டில் ஸ்ரீதா நர்சரி கார்டன் வச்சுருக்கோம். இது எப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருள், காய்கறி செடிகள், அடுத்தால அலங்கார செடிகள், வாஸ்து செடிகள், அடுத்தால தோட்டத்துக்கு தேவையான மரங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. இதை எப்படின்னா வீட்டுக்கு தேவையானது வீட்டில் வந்து நாங்கள் கார்டன் மாதிரி செட் பண்ணி கொடுப்போம். அப்புறம் தோட்டத்தில் ஆர்டர் பண்ணிங்கன்னா தோட்டத்தில் டெலிவரி உண்டு. எல்லா வெரைட்டிஸ் செடியுமே எங்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 250-300 வெரைட்டிஸ் செடிக்கிட்ட எங்கிட்ட அலங்கார செடிகள், பழ வகைகள், பூக்கள், காய்கறி செடிகள் எல்லாமே இருக்குது. எது ஹோல்சேலாகவும் எடுத்துக்கிடலாம், ரீட்டெயிலாகவும் எடுத்துக்கிடலாம். அது எப்படின்னா வீட்டுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சின்ன கார்டன் வந்து செட் பண்ணணும். எப்படின்னா நம்ம ஒரு வெளியே போயிட்டு வரும்போது நல்லா டென்ஷனில் வருவோம். அது பார்த்தாச்சுன்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் சில நேரம் என்னென்னா சந்தர்ப்பம் இருக்காது, வாங்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. ஆசைகள் எல்லாத்துக்குமே ஆசைகள் இருக்குது, வீட்டில் செடி வைக்கணும்னு. அதுக்கு வசதியாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வைக்க முடியாமல் இருக்கும், ஆனால் வீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் தண்ணி ஊற்றி அதை வளர்க்க வேண்டியது இருக்கும். நாங்கள் அதை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக வந்து எங்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் வீட்டிலே வந்து நாங்கள்லாம் வச்சு தரக்கு உள்ள வசதிகள்லாம் வச்சுருக்கோம். தென்னங்கன்று இருக்குது. தென்னங்கன்று எப்படின்னா நாட்டு தென்னங்கன்று, குட்டநட்டை வெரைட்டிஸ், நக்குவாரி இருக்குது, சிகப்பு, கங்காபாண்டா, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் எப்படின்னா நம்மளுக்கு வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு 2 தென்னை மரம் எப்படியும் வேணும். ஒரு இளநி, ஒரு தேங்காய்க்குள்ளது. இளநிக்கு வைக்க மரம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு 3 வருஷத்தில் வந்து அது பலன் தந்துடும். வச்ச 3ஆவது வருஷம் நீங்கள் இளநி எடுத்துக்கலாம். அது தேங்காய்க்குள்ளது இருக்குது. அதிலே 3 வருஷத்தில் தேங்காய்க்கும் வெட்டிக்கிடலாம், இளநிக்கும் வெட்டிக்கலாம். அந்த மாதிரி வெரைட்டிஸ் கன்று இருக்குது. நாட்டுக்கன்று இருக்குது, 5 வருஷத்தில் காய்க்கும். அது லைஃப் லாங் உண்டு. இதுவுமே குறைஞ்சது 40 வருஷம் அது விடாமல் காய்க்கும், அந்த குட்டநட்டைங்கிறது. அந்த மாதிரி வெரைட்டிஸுக்கு அடுத்தால மாமரம் இருக்குது. மாமரம் கரெக்டாக வச்சு 1 வருஷத்தில் காய்க்கக்கூடிய மாமரம் இருக்குது, குட்டையிலே காய்க்கும். அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பலாமரம் இருக்குது. பலாமரம் வந்து கரெக்டாக வச்ச 6ஆவது மாதம் காய்க்கக்கூடிய வெரைட்டிஸும் இருக்குது.
எலுமிச்சை மரம் அதே மாதிரி இருக்குது, கொய்யா மரம் இருக்குது. இப்போ எல்லாமே கரெக்டாக வச்சு ஒரு வருஷத்தில் உங்களுக்கு பலன் தரும். அந்த வெரைட்டிஸில் நாங்கள் சின்ன தோட்டமாக இருந்தாலும் தொட்டியில் வைக்கிறதுக்கும் இருக்குது, தோட்டத்தில் வைக்கிற மாதிரியும் இருக்குது. ஒரு வருஷத்தில் நீங்கள் அது பலன் பெறலாம் வச்சு ஒரே வருஷத்தில். அந்த மாதிரி நீங்கள் ஒரிஜினலாலிட்டியே இங்கே வந்து எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு கொரியரில் கூட அனுப்பி விட்ற மாதிரிலாம் வசதிகள் வச்சுருக்கோம். அப்புறம் பூக்கள் உள்ள வெரைட்டிஸ் ஒரு 20 பூச்செடிகள், ரோஜா பூலே 20 வெரைட்டிஸ் இருக்குது. தேவையான இது நம்மளுக்கு உங்களுக்கு பூ தலைக்கு வைக்கிற மாதிரி இல்லைன்னா அழகுக்கு மட்டுமே பூக்கக்கூடிய செடிகள்லாம் நம்மகிட்ட இருக்குது. அடுத்தால செம்பருத்தி இருக்குது, அரளி செடி, பிச்சி, மல்லிகையில் 4 மல்லி இருக்குது, 4 வெரைட்டிஸு. வேறு குரோட்டன்ஸ் ஐட்டம் நிறையா இருக்குது. இன்டோர் பிளான்ட் இருக்குது. இன்டோர் பிளான்ட்லாம் எப்படின்னா நீங்கள் ஒரு டிவி வச்சுருக்கோம், டிவி பக்கத்தில் சும்மா ஒரு பிளாஸ்டிக்கை வைக்கிறதோட இயற்கையாகவே ஒரு செடியை வைக்கலாம். அது அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நம்மகிட்ட நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாண்டு ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே நீங்கள் தேவையான பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், மனசு ரிலாக்ஸாக இருக்கும். பிளாஸ்டிக்கோட இது வந்து நம்ம மனசை வந்து மாற்றக்கூடிய தன்மை இயற்கைக்கு உண்டு. அந்த மாதிரி தான் பிளாஸ்டிக் எல்லாருமே தவிர்ப்போம். வீட்டுக்குள்ளே செடி நம்ம வைக்கிற மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து நேரில் வந்து பார்த்துக்கலாம். தேவைக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை நாங்களே வந்து செட் பண்ணி தரக்கூடிய அளவுக்கும் இருக்குது. பைக்கஸ்னு ஒரு செடி இருக்குது. அந்த செடி எப்படின்னா வாசலில் நம்ம தேவைக்கு வச்சுட்டு 2 சைடுங்க வச்சுட்டு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைடு கட் பண்ணி விட்டுருலாம். ஒரு 6 மாதம் கழித்து அதை கட் பண்ணி ஒன்று பால் மாதிரி வரலாம், இல்லை எலிஃபண்ட் மாதிரி கட் பண்ணலாம், இல்லைனா பொம்மை மாதிரி கட் பண்ணலாம். அந்த மாதிரி வெரைட்டிஸ் உள்ள செடி இருக்குது. அது கிட்டத்தட்ட தரையில் வச்சாச்சுனாக்கி ஒரு 6 மாதத்துல நல்லா பெருசாகிடும். அந்த தேவைக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா சைஸ் வந்துடும், அதுக்குள்ளே சைஸ் வந்துடும். அப்புறம் எல்லோ ஃபார்ம் செடி இருக்குது. அது எப்படின்னா வாசலில் லைனாக வச்சாச்சுன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும், இன்டோராகவும் அதை யூஸ் பண்ணிடலாம். அப்புறம் தொராண்டான் இருக்குது. அப்புறம் பாக்ஸ் கட்டிங் மாதிரி போட்டு விட்றதுக்கு அது ஒரு லைன் காம்பவுண்டில் லைன் வச்சு அதில் பாக்ஸ் கட்டிங் போடலாம். அதெல்லாம் வீட்டுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். வேறு அப்புறம் பேப்பர் ரோஸ் இருக்குது. அது கலர் ஒரு 7 கலர் இருக்குது. 7 கலருமே ஹைப்ரிட்டு தான், சின்னதிலே பூக்கும், தொட்டிலே வச்சுக்கலாம். அது நல்ல அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய செடி. அப்புறம் பாக்கு மரம் இருக்குது. பாக்கு மரம் உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு 2 மரம் வச்சாலே போதும். அடுத்தால மருதாணி, அப்புறம் சோத்துக்கத்தாழை, அந்த மாதிரி வெரைட்டிஸ் மூலிகை ஐட்டமும் இருக்குது நம்மகிட்ட. யூஜினியா அப்படின்ட்டு ஒரு செடி இருக்குது. அது எப்படின்னா இலை தான் அதோட அழகு. அது இலையை பார்த்தாலே நம்மளுக்கு அப்படி ஒரு நல்ல தளதளன்னிட்டு இருக்கும் அந்த செடி பார்த்தாலே. அந்த வெரைட்டிஸ் இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. வேறு வீட்டுக்கு ஹாலில் தொங்க போடக்கூடிய ஹேங்கிங் தொட்டி எல்லாம் நிறையா ஒரு 30 வெரைட்டிஸ் கிட்ட நம்மகிட்ட சொந்தமாகவே தயார் பண்ணக்கூடியது இருக்குது. 30 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் பிளாஸ்டிக் ஐட்டம் இல்லாமலே நம்ம அந்த ஒரிஜினலாட்டியே அந்த ஹேங்கிங்கில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது கிறிஸ்மஸ் ட்ரீ. இது நம்ம வீட்டுக்கு ஒரு செடி வச்ச ஃப்ரண்டில் வச்சாலே அழகாக இருக்கும். சீரியல்லாம் போடுறதுக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். அப்புறம் இது எடுப்போம். இது இன்டோர் பிளான்ட்டு. இது டிவி பக்கம் உங்களுக்கு இன்டோரில் எதில் யூஸ் பண்ணணுமோ அந்த இதில் வச்சுக்கலாம். நல்லா அட்ராக்ஷன் கலராக இருக்கும். ஃபுல் ரெட்டில் வரும். இது இன்னும் இதுவும் இன்டோர் பிளான்ட் தான். இதுவும் நல்லாயிருக்கும். இது தேவையான இடத்துல வச்சுக்கலாம். டைனிங் டேபிளில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடிய இது செட் பண்ணி வைக்கலாம், நல்லாயிருக்கும். இது இன்டோர் ஐட்டம் தான். எத்தனை ரகம்லாம் இருக்குது அதில்? இதில் 1 2 3 4 இதில் ஒரு 20 வெரைட்டிஸ் இருக்குது. இன்டோர் ஐட்டம் மட்டும் 20 வெரைட்டிஸ். ஸ்பைடர் இந்த செடி, இது பார்டருக்கு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பார்டர் செடி. இது யூஜினியா. இந்த இடத்துல இதுதான் யூஜினியான்னு சொல்லக்கூடிய வெரைட்டிஸ். இதில் 2-3 வெரைட்டிஸ் இதில் உண்டு. இது ஸ்லோன் பிச். இது எப்போதுமே பூத்துட்ருக்கும் இந்த வெரைட்டிஸ். இது டிசம்பர்.
டிசம்பர் மாதம் பூக்கக்கூடியது. இது கொராண்டா செடி. இதுதான் தேவைக்கு கட் பண்ணக்கூடிய பார்டருக்கு வைக்கக்கூடிய செடி. இதெல்லாம் இது சைக்கஸ், இந்த செடி பேர். இது குரோட்டன்ஸ் இருக்குது. இதில் ஒரு 20 வெரைட்டிஸ் இருக்குது. மாங்கன்று இருக்குது. அடுத்த கேரளா தெத்தின்னு சொல்லுவோம், அந்த செடி இருக்குது. பீட்ரூட் கொய்யா, இது நாட்டு கொய்யா. மாமரம், இந்த மாமரம் வந்து ஒரு வருஷத்துலேயே காய்க்கக்கூடியது. இப்போவுமே காய் இருக்குது. ஆனால் நீங்கள் தோட்டத்தில் வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷத்தில் காய் பறிக்கலாம். எல்லா வெரைட்டிஸும் இருக்குது அதில். இது தென்னை குட்டை நட்டை 3 வருஷத்தில் காய்க்கக்கூடிய வெரைட்டிஸ். ஆமாம், குட்டை நட்டை பேர். இதுவும் அதுதான். இதுவும் குட்டை நட்டை தான். அதுதான் நாடு. செவ்வழனி தனியாக இருக்குது அதில். ஆமாம், நாடு. இது 5 வருஷம் ஆகும் காய்க்கிறதுக்கு. இந்த சேனல் பார்த்த அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்ரீதா நர்சரி கார்டன்லேருந்து எப்படின்னா மக்களுக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு செடி, எல்லா செடியுமே தேவை தான். தேவைக்காண்டி கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். 97 89 24 04 03. நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் தேவையானது கொரியர்லையோ இல்லைன்னா நீங்களே வந்து நேரடியாக எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்பாசமுத்திரத்தில் விஜயலட்சுமி அக்காவை பார்க்க வந்திருக்கோம். அவங்க எந்த மாதிரி பண்ணை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி ஒரு ஃபார்ம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஆடு, மாடு, கோழி எல்லாமே, மாமரம், கொய்யா மரம், நெல்லிக்காய் எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க எந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஏக்கரில் ஒரு நிறைய மரங்கள், செடிகள், நெல், கடலை, கொலை, அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க, எந்த மாதிரி அதில் எப்படி பெனிஃபிட் கிடைக்கி, ஸோ அவங்க வந்து ஒரு லாபம் கிடைக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அவங்ககிட்ட வந்து விசாரித்து கேட்போம். வாங்க ஃப்ரெண்ட். என் பேர் விஜயலக்ஷ்மி. உளுப்படிப்பாறையில் ஸ்ரீராம் தோட்டம்னு எங்கள் தோட்டத்தில் இது எங்கள் தோட்டம். உளுப்படிப்பாறையில் ஸ்ரீராம் தோட்டம். இது ஒரு 25 ஏக்கரில் ஒருங்கிணைந்த பண்ணையாக உருவாக்க ஆரம்பம். இதில் பல விதமான பயிர்கள் பண்ணணும்னு ஆசை உண்டு. அதனால் அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். நெல் போடுறோம். அது போக கடலை, உளுந்து, பல பயிர் சாகுபடி பண்ணணும்னு ஆசை. அது போக மா இருக்குது, தென்னை இருக்குது, நெல்லி இருக்குது, கொய்யா இருக்குது. இப்போ கிழங்கு போட்டிருக்கோம், கப்பக்கிழங்கு போட்டிருக்கோம், மஞ்சள் போட்டிருக்கோம், தென்னைக்கு ஊடுபயிராக வாழை இருக்குது. இந்த மாதிரி பலவித பயிர்கள் செஞ்சு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி உருவாக்கணும்னு ஆசை. நாட்டு மாடு வளர்க்குறோம், நாட்டு கோழி வளர்க்குறோம். இதெல்லாம் இணைந்து ஒருங்கிணைந்த பண்ணையாக கொண்டுட்டு வரணும்னு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் மழை இந்த தடவை தட்டுப்பாடுனால கம்மியான இடம்தான் சாகுபடி செய்ய ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு அரௌண்ட் 2 ஏக்கரில் கடலை இருக்குது, 2 ஏக்கரில் கருங்குருவை போட்டிருக்கு நெல். கிட்டத்தட்ட இப்போது 90 நாள் கிட்ட ஆகுது. இன்னும் 1 மாதம் இருக்குது கடலை சாகுபடி பண்ணுறதுக்கு. நெல் இன்னொரு 15 நாள் 20 நாளில் சரியாகும்னு நினைக்கிறேன். இதுக்கு இது வந்து என்னோடய ரொம்ப நாள் கனவுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இது பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். என்னோடய லைஃப்பில் என் பசங்க படிப்புக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இங்கே செட்டில் ஆகணும், ஒரு கிராமத்தில் வந்து இருக்கணும், ஒரு விவசாய தோட்டம் மாதிரி ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டு. அதனால் இது வாங்கி இப்போ 8 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட இப்போ 5-6 வருஷமாக இதுக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கோம். கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எப்படி அந்த சிட்டி லைஃப்பை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறேன்ட்டு. பட் இதில் இருக்கிற அமைதி வந்து அதில் இல்லைன்னு என்னோடய அபிப்பிராயம். நிறைய இது அங்கே கிடைக்கும், ஒத்துக்கிறேன். ஆனால் இதில் இருக்க அந்த அமைதியான சூழல், இயற்கை ரசிக்கிறது, அதெல்லாம் சிட்டியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனாலன்னு சொல்லலாம். அது போக எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு. மாடு, கன்று, தோட்டம், துறப்பு, அதில் இருக்கிறது, அந்த லைஃப் வந்து எனக்கு தேவைன்னு பட்டது. அதனால் வந்தது.
இயற்கையாக விவசாயம் பண்ணணும்னு ஆசை வந்தது. ஏன்னா நம்ம பெருசாக சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை. ஸோ நம்மளால் முடிஞ்சது இயற்கையாக விவசாயம் பண்ணுவோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பல அனுபவங்களை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தோம். இப்போது கிட்டத்தட்ட 4 வருஷமாக முழுசுமாக எங்கள் தோட்டம் வந்து இயற்கையாக விவசாயம் தான் நடந்துகிட்ருக்கு. நாட்டு மாட்டிலேருந்து வர கோமியம், சாணி, அதை வச்சு பஞ்சகவ்யம் தயாரிக்கிறது, ஜீவாமிர்தம் தயாரிக்கிறது, கழிவு மீனை வாங்கிட்டு வந்து மீனமிலம் தயாரிக்கிறது, இந்த மாதிரி அதெல்லாம் சேர்த்து எங்கள் வயலுக்கு உரமாக போடுறது, அது போக சாணி அடித்து இப்போ உரமாக போடுறது, இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. மிச்சப்படி வேறு எதுவும் வெளியிலேருந்து கடை உரம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு எல்லோரும் கொஞ்சம் சிரித்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த தடவை இவ்வளோ தண்ணி கஷ்டத்துலேயும் கொஞ்சம் சமாளிக்க முடியுதுன்னா அது இந்த கெமிக்கல் உரம் போடாததுனால தான் நினைக்கிறேன். அது போக மூடாக்கு நிறைய மண்ணை கவர் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய குப்பை குழுவும் இருக்கும் எங்கள் தோட்டத்தில். க்ளீனாலாம் உழுது போட்டிருக்க மாட்டோம். இதனாலேயே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எங்களால் காப்பாற்ற முடியுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த தடவை கிட்டத்தட்ட 6 மாதமாக மழையே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன்னு எனக்கு தோன்றுறது. தண்ணி எப்படி பாய்க்கிறீங்க? சொட்டு நீர் போகிற மாதிரி தெரில, தண்ணி எப்படி பாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாமே கால் பாசனம் தான் பார்த்திங்கன்னா. ஆமாம், எனக்கு என்னமோ அந்த சொட்டு நீர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது மேலே தான் படுது, உள்ளே வரைக்கும் போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஸோ எனக்கு ஃபுல்லாகவே கால் பாசனம் தான். தண்ணி ஒரு நேராக போகாதுன்னு தான் அப்படி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த வாய்க்காலில் நிறைய செடி நட ஆரம்பிச்சிருக்கோம். அதில் அப்படியே வளைஞ்சாலும் அந்த செடியும் அதிலேருந்து இது பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இடத்த உழாமல் இருக்கணும். ஸோ அந்த காலில் நிறையா வாழை வைக்கிறது, கிழங்கு வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பயிர் வகை போடுறது. அந்த சைடு பார்த்திங்கன்னா எதிர்த்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா துவரை போட்டிருப்போம் காலில் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோட கான்செப்ட் வந்து உலரதை குறைக்கணுங்கிறத ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே நிறைய இந்த மரம் கொண்டுட்டு வந்திருக்கோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஃப்ரீயாக மரம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி டிம்பர் ட்ரீஸ் வந்து நிறைய உள்ளே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 500 மரம் உள்ளே வச்சுருக்கோம். அந்த மாதிரி நிறைய கொண்டுட்டு வர்றதுனால கால் பாசனம் தான் பெட்டராக தெரியுது. அது கால்லையே வேறு அதுக்கு செப்பரேட்டாக தண்ணி பாய்ச்ச மாட்டோம். போகிற காலில் அதில் தண்ணி எடுத்துக்கும். அந்த மாதிரி கான்செப்டுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது போக தென்னை மரத்துக்கு பார்த்திங்கன்னா இது போட்டிருக்கோம், ட்ரென்ச் எடுத்திருக்கோம். 2 லைனுக்கு நடுவில் ட்ரென்ச் எடுத்ததுனால அதில் அந்த ட்ரென்ச்சுக்கு பக்கத்தில் வாழை வச்சுருப்போம். ஸோ ட்ரென்ச்சில் தான் தண்ணி போகும், காலில் போகாது. ஸோ ட்ரென்ச்சில் போடும்போது ட்ரென்ச்சுக்கு மேலே ஃபுல்லாக மட்டையை போட்டுருவோம். ஸோ தண்ணியும் எவாப்ரேட் ஆகிறது குறையும். தண்ணி வந்து இந்த வெயில் காலத்தில் கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாளுக்கு ஒரு தண்ணி கொடுத்தாலே தாக்குப்படி ஆகுது. இதெல்லாம் நாங்களாக ட்ரை பண்ணுறது. எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்து எரர் அண்ட் ட்ரையல் மெத்தட் தான். ஒரு இதில் ட்ரை பண்ணணும், இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஃபைன், இல்லைன்னா அடுத்தது மாற்றுறது, இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த கடலைக்கு நோய் வந்தால் அதுக்கு மருந்துன்னு ஒன்று இருக்குங்களா? ஆக்சுவலாக நாட்டு கடலை தான் போடுவேன். அதை சுற்றி கம்பு போட்டிருப்பேன் பார்த்திங்கன்னா. ஆக்சுவலாக இந்த தடவை கம்பு நிறைய போட்டது தண்ணி பற்றாமல் முளைக்கலை, இல்லைன்னா நிறைய கம்பு போடுவேன். ஸோ கம்பு கடலையும் ஒன்றா போடும்போது அதுக்குண்டான நோய் வந்து கிட்டத்தட்ட 80% வராது கடலைக்கு. அது போக அப்படி அடித்ததுன்னா வேப்பெண்ணெய், வேப்பங்கொட்டை கரைசல், இது தான் போடுறது. வேறு அதுக்கு ஸ்பெஷலாக நிறையெல்லாம் அதுக்கு எங்கள் பயிர் ஆக்சுவலாக இயற்கையில் ஃபஸ்ட்டு வருஷம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அப்புறம் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு இவ்வளோ ஏக்கர் வைக்கணும், எனக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி தோணுச்சு வைக்கணும்னு? இல்லைங்க, எனக்கு வந்து நிறைய மரங்கள் வைக்கணும்னு தான் ஆசை. ஸோ இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா விதவிதமான மரங்களை கொண்டுட்டு வந்து வச்சுருப்போம். கொண்டுட்டு வந்து உருவாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நாகலிங்க மரத்துலேருந்து உத்ராட்ச மரத்துலேருந்து என்னெல்லாம் வித்தியாசமான மரங்கள் இருக்கோ எல்லாமே கொண்டுட்டு வந்து எனக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி தோட்டம் தான் ஆசை உண்டு. தவிர வேறு அது போக இருக்கிற மாமரம் எல்லாமே பழைய காலத்து மாமரம் தான். எதுவுமே இமாப்பசந்து அந்த மாதிரிலாம் ரொம்ப கம்மி தான். எல்லாமே பழைய காலத்து மாமரம் தான் இருக்கும். ஸோ அது வித்தியாசமான இது தான் என்னோடய ஆசை. அதனால் அப்படி தான் இருக்கணும்னு யோசிப்பேன். நிறைய நாட்டு நெல்லி மரம் உண்டு, நாட்டு நவா மரம் உண்டு. இதெல்லாம் அப்படியே இருந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை உண்டு. அதாவது நேரடியாக, அதாவது இப்போ நீங்கள் தேங்காவை எடுத்துக்கிட்டாலும் நேரடியாகவே சேல்ஸ் பண்ணுறீங்களா, இல்லைனா ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டீங்க?
தென்னை மரம் வந்து ஒரு 700-800 தென்னை மரம் இருக்குங்க. ஸோ அவ்வளோத்தையும் நேரடியாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அதனால் இப்போது ஒரு 80%-90% வந்து கொடுத்துருவோம். அது போக மிச்சது அதுவாக விழுற தேங்காய் கருப்பட்டி அதெல்லாம் பண்ணி போட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து விற்கிறது உண்டு. அதுக்கு ஆக்சுவலாக மார்க்கெட்டில் நல்ல இப்போ இது வருது, கொஞ்சம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்களோட தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ஃபீட்பேக் வந்து. ஸோ அதெல்லாம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறது. ஆனால் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்னால் முடிகிறது ஒரு மாதத்துக்கு ஒரு 20 லிட்டர் விற்கிறது மேக்ஸிமம், அவ்வளோதான் முடியும். தவிர அது வந்து மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஈடுபாடாக பண்ணணுன்னா மிச்சதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலைங்க. ஸோ ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும், எல்லாத்தையும் நம்மளே பண்ணணுங்கிறது. இது போக ஆஃபீஸ் வேலை வேறு பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், இது தோட்டத்தில் என்ன மேனேஜ் பண்ணணும், இவ்வளோ பண்ணும்போது மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ என்னால் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறது அந்த மாதிரி கொடுக்குறதோடு சரி. அதாவது இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையில் மாடு பிடிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? மாடு வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட மாடு இருந்தது. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே மாடு வளர்க்கணுன்னு ஆசை உண்டு. ஸோ அதனால அது ஆட்டோமேட்டிக்காக மாடு வந்து ஃபஸ்ட்டு வந்தது, தோட்டம் அடுத்து மாடு. மாடு பிடிச்சிருக்கீங்க, இப்போ இந்த நாட்டு மாடு தானே ஃபுல்லாக இருக்குது? ஆமாம், இது ஃபுல்லாக நாட்டு மாடு. இப்போ நாட்டு மாட்டு சாணம் தான் உரத்துக்கு பவரு, மற்ற மாட்டுக்கு வந்து சாணம் வந்து பவர் இல்லைன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? அது எப்படி? ஆமாங்க, அப்படி தான் ஐயாலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் படி தான் இது. ஆக்சுவலாக எங்கள் மாட்டில் நாங்கள் பாலே கறக்கிறது கிடையாது கேட்டேன்னா. ஸோ எல்லாமே கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துட்றது. ஏன்னா நாட்டு மாட்டில் வந்து பால் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ கண்ணுக்குட்டி தரமாக வளரணுங்கிறதுக்காக எங்கள் மாட்டில் பால் கறக்கிறது கிடையாது, உரத்துக்கு யூஸ் பண்ணிடுவோம். அதுக்கு போக கண்ணுக்குட்டி பால் குடிச்சிடுவோம் ஃபுல்லாக. அந்த பண்ணையில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? யார் இப்போதைக்கு 2 பேர் முழு நேர வேலை பார்க்குறாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு போவாங்க. அது போக ஒரு பொம்பளை ஆள் உண்டு. ஸோ 4 பேர் வேலை பார்ப்பாங்க தொடர்ந்து. அது போக பக்கத்தில் தான் ஊர் இருக்குது, கிராமம் இருக்குது. இந்த கிராமத்து ஆட்கள்லாம் ரொம்ப நல்ல ஆட்கள், அவங்க கூப்பிட்டனா வேலைக்கு வந்துடுவாங்க. மிச்சப்படி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. உங்கள் புண்ணியத்தில் நல்லா மழை பெய்யுதுங்க. ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம் மழைக்கு. இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களா? அது நம்ம வந்து செயற்கை பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை இயற்கை பண்ண நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இல்லை நீங்களாக தான் நான் இயற்கையில் இறங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி? ஆக்சுவலாக ஈஷாவோட இதை நான் ஃபார்மிங்னு பண்ண ஆரம்பிக்கணும்னு யோசித்தப்போ ஈஷாவோட இது ஃபார்மிங் மெத்தட்ஸ் கொஞ்சம் பார்த்தேன், அவங்களோட வீடியோஸ் எல்லாம். ஸோ பெருசாக ஒன்றும் கஷ்டமாக இல்லை. அது போக எனக்கு ப்ராஃபிட் ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு பீஸ்ஃபுல் மைண்டுக்காக பண்ணுறது, ஸோ ஏதாவது உருப்படியாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான். ஸோ அதனால இயற்கையாக பண்ணுவோம் அப்படின்னு இது பண்ணது தான், ஆரம்பித்தது தான். அதாவது நீங்கள் இயற்கையாக பண்ணுறத பார்த்து இந்த இப்போ சில ஆள் இதில் பண்ணவங்க லாபம் இருக்காது. அது ஃபஸ்ட்டு பக்கத்து ஊர்லேருந்து வர்றவங்களே இது முட்டாத்தனமாக இல்லையா, இது இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களேலாம் கேட்டது உண்டு. இப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எங்கள் பண்ணையில் வேலை பார்க்குறவர் அவரோட தோட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா இப்போது பூச்செடி வச்சுருக்காரு, அதில் ஆர்கானிக்காக நிறையா பண்ணுறாரு. ஓகேக்கா, இதுவும் பண்ணுறாங்க, கெமிக்கலும் போடுவாங்க, ஆனால் அந்த ரேஷியோ வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சு ஒருத்தர் 2 பேர் மாறுறாங்கங்கிறத பார்த்து சந்தோஷம். இப்போ செயற்கையாக பண்ணுறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அட்வைஸ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அவங்க அரிசியை நம்பி சாப்பிட முடியுதா யாருனாலையாவது? அதுதான் பெரிய விஷயம். இப்போ எங்கள் தோட்டத்து அரிசியை நாங்கள் சாப்பிட்றோம். அந்த மாதிரி எத்தனை விவசாயிங்க வீட்டில் எத்தனை அவங்க வயலில் விளைஞ்ச நெல்லை சாப்பிட்றாங்க. அதுலேயே அடிபட்டு போகுது இல்லை? அப்போனா நம்ம வயலில் இருக்கிறத நம்ம சாப்பிட முடியலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அப்போ அதாவது இயற்கையை நம்ம பண்ணுறதுல ஈல்டு எடுக்க முடியுதா, லாபம் வருதா? நாங்கள் போடுறது வந்து இது போடுறோங்க, ஜீரக சம்பா, கருங்குருவை இந்த மாதிரி போடுறோம். அதோட ரேட் வந்து இருக்கிறதுனால அது நிறைய நான் அதாவது அரிசியாக்கி விற்கிறேன். ஸோ அதில் கிடைக்கிற லாபமும் நார்மலாக கிடைக்கிறதும் ஈக்குவல் ஆகிடுது. ஜீரக சம்பாலாம் 1 கிலோ நெல் வந்து எனக்கு 30 ரூபா 32 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க, அரிசி வந்து 90 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஸோ அது வந்து நார்மல் நெல்லுக்கு கிடைக்காது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈடு கட்டிடுது. ஓகே, 1.5 மேனி கட்டாது அதெல்லாம் சொல்கிறாங்க, நானும் ஒத்துக்கிறேன், அப்படிலாம் வராது தான். ஆனால் எங்களோட செலவும் கொஞ்சம் குறையுது, அதுவும் கொஞ்சம் அந்த ரேட்டு கொஞ்சம் இருக்கிறதுனால ஈடு கட்டிடுது. அது நீங்கள் வந்து ஆரம்பத்திலேருந்து இயற்கையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, செயற்கை பண்ணலை?
அப்பா வச்சுருக்கப்போ செயற்கையாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம். ஸோ அவங்களோட கம்பேரிசன் கண்டிப்பாக நடக்கும். எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் டெய்லி ஆர்குமெண்ட் வரும். இதில் எனக்கு இவ்வளோ கிடச்சிது, இதில் எனக்கு அவ்வளோ கிடச்சிதுன்னு அப்பாவுக்கும் எனக்கும் வரும். பட் அப்பா இப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் பண்ணீங்களா? அப்போ அவங்களுக்கு லாபம் இருந்திருக்கும்ல செயற்கை பண்ணும்போது? ஆமாம் லாபம் இருந்தது தான், அது ஒத்துக்கிறேன் தான். ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு 1 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஒன்ஸ் செட்டில் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் தோணுது இது வரைக்கும். ஸோ இப்போ தான் என்ன புதுசுன்னு வச்சுக்கோங்களேன், 4-5 வருஷம் தான் ஆகுது. இது ஒரு 5-6 வருஷம் கழித்து வந்து கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல தெரியும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகுது. தேங்காய் ஈல்டெல்லாம் அவங்க எடுத்த அளவுக்கு என்னால் எடுக்க முடியுது. ஈல்டு கணக்கு தேங்காய் எண்ணிக்கை வந்து எங்கள் அப்பாவோட எண்ணிக்கை அளவுக்கு எனக்கும் வருது. டேஸ்ட் வித்தியாசம் தெரியுங்களா இளநீல? அது நல்லாவே தெரியுது. அதை பற்றி கேச்சு கிடையாது. அதை பற்றி பேசுகிறவங்க ரொம்ப கம்மியாக தானே இருப்பாங்க. நீ அந்த இத்தனை தேங்காய் எனக்கு வந்தது, உனக்கு இத்தனை தேங்காய் வந்ததா அப்படின்னு தான் கேட்குறவங்க தான் இருப்பாங்க. அது வந்து செகண்டரியாக போயிடும். ஸோ ஆனால் இப்போ லாஸ்ட் கொஞ்ச நாளாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களே ஒத்துக்க ஆரம்பிக்கிற மாதிரி வராங்க. ஓகே, ஏதோ பண்ணுறாங்க, உருப்படியாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டெல்லாம் எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும். இது பண்ணுங்கன்னா இது எதுக்கு பண்ணணும், இப்படி பண்ணணும்னா சரியாக வராதுங்கிற மாதிரி தோணும். இப்போ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். முதல்ல நம்ம வைக்கும்போது ஒரு தோல்வின்னு ஒன்று வரும்ல, அது உங்கள் லைஃப்பில் வந்துருக்குதா? தோல்வியை விட ஒரு மாதிரி எல்லாரும் சொல்லும் போது இது என்ன லைஃப், அதாவது இப்போ நான் சென்னையில் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆஃபீஸ் வேலை பார்க்குறேன். அந்த வேலை போக மிச்ச நேரம் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ நான் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்க்குறது, செலவும் கம்மி தான் எனக்கு. என்னோடய வீட்டுக்கு செலவு மட்டும்தான் இருக்கும், வேறு செலவு ஜாஸ்தியாக இருக்காது. இது அப்படி கிடையாது. ஃபஸ்ட் 2 வருஷம் என்னமோ போட்டுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது ரூபாயை உள்ள. ஈல்டு வந்து எதுவும் கையில் தங்காத மாதிரியே தெரிஞ்சுது. அது போக இந்த எண்ட் ஆஃப் த மார்க்கெட் விற்கும்போது நீங்கள் அதை உடனே விற்க முடியாது. நீங்கள் அரிசி விற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நெல் எடுத்து அரிசி விற்கிறோன்னு வச்சுக்கோங்க. நெல் எப்படி 4 மாதம் கிடக்கணும், 4-5 மாதம் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம விற்கும் போதும் உடனே கையில் காசு வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அது எப்படி வருது, எப்படி செலவாகுதுன்னே தெரியாமல் போகுது ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டைம்ஸ் அந்த 2 வருஷம் 3 வருஷம் நம்மளுக்கு அது பிடிப்படுறதுக்குள்ளே ஒரு மாதிரி கொஞ்சம் டிஜெக்டடாக இருக்க தான் செஞ்சுது. பட் ஆனால் இதுதான் என்னோடய கனவுங்கிறதுனால ஐ வாஸ் ஏபிள் டு டூ தட்.